இன்னைக்கு லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு குவைத் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதனால் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நேஷனல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த சேம் ரீசன் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும். பட் இருந்தாலும் நான் ஒரு வந்து அதை பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த நாளோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஈராக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1991 இவங்க வந்து விடுதலை அடைஞ்சாங்கப்பா. 1990 என்ன பண்ணியிருக்காங்க, ஈராக்கு இவங்க நாட்டுக்குள்ளே போயிட்டு இவங்ககிட்ட எண்ணெய் வளங்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுல, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இஸ்லாத்தினுடைய நாடு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது தங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தாகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆசைப்படுறாங்க. அதுவும் சதாம் ஹுசேன் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பயங்கரமான மூலையா இருந்திருக்காரு. அதனால என்ன பண்றாரு, அவரு அந்த சமயத்தில் அவங்களுடைய ஆட்கள்லாம் விட்டு இந்த பகுதியை முழுக்க அடிச்சு தும்சம் பண்ணிடா, எல்லாத்தையும் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி ஆளுங்களை அமுச்சு விடுறாரு. ஆனால் நம்ம ஆளுங்க தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட கை கோத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல வருஷங்களுடைய உறவு அவங்களுக்கு பிரிட்டன், அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட். காரணம் என்ன, உங்களுக்கு எண்ணெய் வளர்ந்துக்குதுல, அதனால இவங்களை எப்படி விட்டு கொடுத்துருவாங்க. அதனால மொத்தமாக சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஈராக் தானே நீ கவலைப்படாதப்பா, ஐக்கிய நாடுகளே உங்க பக்கத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு படையை அனுப்புறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா படைகள் போய் அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க. அது கடைசியாக பார்த்தீங்கன்னா